உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பெஸ்டான டாப் 6 டிசைனர் ஃபேன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஆமாங்க, சீலிங் ஃபேன்ஸ்ல பல வகையான ஃபேன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். சோ ஏசியை மட்டுமே எல்லா இடங்களையும் யூஸ் பண்ணவே முடியாது. கண்டிப்பா சீலிங் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது நெசசிட்டியான ஒரு விஷயம். குளிர்காலத்துல ஏசியை யூஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா அந்த ஒரு இடத்துல நம்மளால சீலிங் ஃபேன்ஸ் யூஸ் பண்ண முடியும். சீலிங் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் பல டிசைனான வெரைட்டிஸ்ல மார்க்கெட்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில என்னென்ன பேசிக்கான விஷயங்கள் ஒரு சீலிங் ஃபேன் வாங்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். பிளேடோடைய லென்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பிளேடு டில்ட் பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கோங்க. 45 டிகிரி டில்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஃபேன் ரொட்டேட் ஆகும்போது அந்த ஆர்பிஎம் கரெக்டான முறையில் உங்களுக்கு சேரும். அதாவது காத்து ஃப்ளோ நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் மினிமமா 320 ஆர்பிஎம்க்கு மேல இருக்க மாதிரி ஒரு ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க. 320 அப்படிங்கிறது டிசைனர் ஃபேன்ல தான் நம்ம சொல்ல முடியும். நார்மல் ஃபேன்ல கொஞ்சம் கம்மியான ஆர்பிஎம்ல கூட நீங்க தாராளமா ஃபேன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் டிசைனர் ஃபேன் அப்படின்னும் போது அதோட பிளேடே 6 பிளேடு 7 பிளேட்லாம் கூட வரும். சோ அதனால எந்த விதமான ஃபேன் வாங்க போறீங்களோ அதோட ஆர்பிஎம் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா ஸ்பீட் கண்ட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மினிமம் 4 ஸ்பீட் கண்ட்ரோலாவது ஒரு ஃபேன்ல இருக்கணும். அப்பதான் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டான ஒரு ஃபேனை நீங்க வாங்குனதுக்கான ஒரு திருப்தி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். டிசைனர் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சோ டிசைனர் ஃபேன்ல என்னென்ன மாதிரியான ஃபினிஷிங், என்ன மாதிரியான லுக்ல எல்லாம் கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய விதமான வீடுகள்ல பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய டிசைனர் ஃபேன்லயே லைட்ஸ் எல்லாமே அசெம்பிள் பண்ணிருப்பாங்க. பார்க்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்பறா இந்த லைட் இந்த ஃபேன் எல்லாம் சுத்துது அப்படின்னு நினைப்பீங்க. லைட் ஃபிக்ஸ்டா தான் இருக்கும். லைட் எப்பவுமே சுத்தாது ஃபேனை பொறுத்த வரைக்கும். பட் ஃபேன்ல இருக்கக்கூடிய ரெக்கைகள் சுத்தம். அதாவது லைட் சென்டர் பாட்டம்ல கரெக்டா அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அவுட்டர்ல பேரிங்ஸ் வச்சு அதை சுத்த விட்டுருவாங்க. ஸோ அப்படி சுத்தும் பொழுது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். நம்மளுக்கு லைட்டும் இருக்கும், அட் தி சேம் டைம் அதில் ஃபேனும் சுத்தம். ரொம்பவே சூப்பரா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டிசைனர் ஃபேனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய விதமான எலகண்டான கலர் ஆப்ஷன்ஸ்ல கிடைக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா உட்டன் ஃபினிஷ்ல கிடைக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லைட்டா லைட் கலர் ஃபினிஷ் கிடைக்கும். நம்மளுடைய வால் என்ன கலர்ல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான சீலிங் ஃபேன்ஸ் எல்லாமே மார்க்கெட்ல கிடைக்குது. அதுவும் எஸ்பெஷலா ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா ஹரியானா, அப்புறம் நார்த் சைடு, அப்புறமேட்டு வெஸ்ட் சைடு, இங்க இருந்துலாம் நிறைய ப்ராடக்ட்லாம் வருது இல்லையா? சோ அங்கெல்லாம் நல்ல சூப்பர் ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அமேசான் அண்ட் பிளிப்கார்ட்லயே கிடைக்குது. சோ நான் ஜஸ்ட் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்க்கும் பொழுது பெர்ஃபெக்ட்டான ஃபேன்ஸ் எக்கச்சக்கமாவே ஆன்லைன்ல இருக்குங்க. அதுல பெஸ்டான ப்ராடக்ட் தான் நம்ம இன்னைக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. வாரண்டி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னதான் டிசைன் நல்லா இருந்தாலும் அதோட வாரண்டி இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஒரு வருஷத்துக்குள்ளேயே போயிடுச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? வாங்கி ஒரு வருஷமாவது வரணும் ஒரு ப்ராடக்ட். சோ அப்ப அதுல வாரண்டி அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். நிறைய டிசைனர் ஃபேன்ஸ்ல 2 இயர்ஸ்க்கு மேல வாரண்டி தராங்க. பட் ஆனா பொதுவாவே ஒரு 1 இயர் கீழ வாரண்டி இருக்கிற ப்ராடக்ட் தயவு செஞ்சு வாங்காதீங்க. 1 இயர்க்கு மேல இருக்க ப்ராடக்ட் எதுவா இருந்தாலும் நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 7th பிளேஸ்ல ஹவல்ஸ்ல இருந்து வரக்கூடிய லெகன்ஸா சீலிங் ஃபேன் பத்தி பார்க்க போறோம். பிளேடோட சைஸ் 1200 mm வரைக்கும் கொடுக்குறாங்க. இன்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா 48 இன்ச்சஸ் வரும். 4 பிளேட் இனோவேட்டிவான டிசைன் ஃபேன். இது சுப்பீரியரான ஏர் டெலிவரி கிடைக்கும். 2 இயர்ஸ் ப்ராடக்ட் வாரண்டி தராங்க. இந்த ப்ராடக்டோட பிரைஸ் அமேசான்ல 3000 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 1042 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 6th பிளேஸ்ல உஷால இருந்து வரக்கூடிய 1200 mm சீலிங் ஃபேன் பத்தி பார்க்க போறோம். டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கோட்டிங் கொடுத்திருக்காங்க. லோ வோல்டேஜிலும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஏரோடைனமிக்கலான ஒரு சூப்பர் டிசைன் பிளேட்ஸ் கொடுத்திருக்காங்க. 2 இயர்ஸ்க்கு ப்ராடக்ட் வாரண்டி தராங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்டோட பிரைஸ் 2588 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 6.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 272 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 5th பிளேஸ்ல ஹவல்ஸ்ல இருந்து வரக்கூடிய 1200 mm சீலிங் ஃபேன் பத்தி பார்க்க போறோம். பிளேட்ஸ் உடைய சைஸ் 1200 mm வரைக்கும் வரும். 48 இன்ச்சஸா இருக்கு. மெட்டாலிக் பெயிண்ட் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. கான்டெம்பரரி எலகண்டான ஒரு சூப்பர் டிசைனா இருக்கு. வாரண்டி 2 இயர்க்கு தராங்க. இந்த ப்ராடக்டோட பிரைஸ் அமேசான்ல 3029 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 1246 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல Cromptonல இருந்து வரக்கூடிய 1200 mm சீலிங் ஃபேன் பத்தி பார்க்க போறோம். 100% காப்பர் வைண்டிங்ஸ் பண்ணிருக்காங்க. டபுள் பால் பியரிங்ஸ் இருக்கு. ஸ்பீட் பாத்தீங்கன்னா 380 rpm வரைக்கும் வரும். வாரண்டி 2 இயர்க்கு தராங்க. இந்த ப்ராடக்டோட பிரைஸ் அமேசான்ல 2598 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 971 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 3rd பிளேஸ்ல ஹவல்ஸ்ல இருந்து வரக்கூடிய 1200 mm சீலிங் ஃபேன் பத்தி பார்க்க போறோம். ஹை ஸ்பீட் ஃபேனா வருது. டபுள் பால் பியரிங்ஸ் இதுலயும் கொடுத்திருக்காங்க. ஸ்பீட் பாத்தீங்கன்னா 400 rpm வரைக்கும் வரும். ப்ராடக்ட் உடைய வாரண்டி 2 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் அமேசான்ல 1809 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 1292 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 2nd பிளேஸ்ல லூமினோஸ்ல இருந்து வரக்கூடிய 1200 mm சீலிங் ஃபேன் பத்தி பார்க்க போறோம். ஹை கிரேட் அலுமினியம் மோட்டார் கொடுத்திருக்காங்க. மோட்டாரோட ஸ்பீட் 380 rpm வரைக்கும் வரும்.
பவர் கன்சப்ஷன் 70 வாட்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. வாரண்டி இந்த ப்ராடக்ட்க்கு 2 இயர்ஸ் வரைக்கும் கிடைக்கும். இந்த ப்ராடக்டோட பிரைஸ் அமேசான்ல 1699 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 1638 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஓரியன்ட்ல இருந்து வரக்கூடிய 1200 mm சீலிங் ஃபேன் பத்தி பார்க்க போறோம். எஃபிஷியன்டான காப்பர் மோட்டார் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. மோட்டாரோட ஸ்பீட் 370 rpm வரைக்கும் வரும். ஆபரேட்டிங் வோல்டேஜ் 220 ல இருந்து 240 வோல்ட்ஸ் வரைக்கும் கிடைக்கும். இந்த ப்ராடக்டோட வாரண்டி அமேசான்ல 2 இயர்ஸ் வரைக்கும் தராங்க. ப்ராடக்டோட பிரைஸ் இன் அமேசான்ல 1399 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 4816 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் இல்ல இத பத்தி இன்னும் அதிகமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன். இதுல அமேசான் அண்ட் பிளிப்கார்ட் ரெண்டுத்தோட லிங்க்ஸும் இருக்கு. சோ எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அங்க போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.